பினாங்கு சுங்கை பக்காவில் கடந்த பிப்ரவரி 18ஆம் தேதி நடந்த கோர சாலை விபத்தில் கால் மற்றும் கையை இழந்துள்ள உடன்பிறப்புகளான முதர்ஷன், கவர்ஜிதா ஆகிய இரு பள்ளி மாணவர்களுக்கு பல சமூக அமைப்புகளும் கருணை உள்ளங்களும் பண உதவிகளும் கல்விக்கான உதவிகளும் வழங்கிய வண்ணம் உள்ளன. அந்த வகையில் இன்று காலையில் விபத்துக்குள்ளானவர்களை காண அவர்களது பாட்டி வீட்டிற்கு நேரடியாக சென்று உதவிக்கரங்கள் நீட்டியுள்ளனர் வடமாநில ரோல் லாரி ஓட்டுநர் சங்கத்தினர். சங்க தலைவர் திரு அரிப் இப்ராஹிம், துணைத் தலைவர் திரு கே சரவணன், செயலாளர் திரு அடாம் மரியான், பொருளாளர் திரு இளங்கோவன், திரு ரிச்சர்ட் மற்றும் சில நல்லங்களின் உதவியால் இந்த 14,000 வெள்ளி வசூலிக்கப்பட்டு கல்விக்கான உதவி நிதியாக பிள்ளைகளின் பாட்டியிடம் வழங்கப்பட்டது. இந்த 14,000 வெள்ளி உதவி நிதியானது தர்ஷனுக்கு 7,000 வெள்ளி நிதியும், கவர்ஜிதாவிற்கு 7,000 வெள்ளி நிதியும் BTPN எனும் உயர்கல்வி திட்ட நிதியில் சேர்க்கப்பட்டுள்ளதாக சங்கத்தின் பொருளாளர் திரு இளங்கோவன் கூறினார். இவ்விரு மாணவர்களும் தங்கள் கல்வி கேள்விகளின் சிறந்து விளங்க ஊக்குவிக்கவும், அந்நிலையை அடையும் போது இந்நிதி அவர்களுக்கு பேருதவியாக விளங்கும் என்ற எண்ணத்திலும் தாங்கள் இம்முடிவினை மேற்கொண்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். இவ்விரு மாணவர்களுக்கு ஏற்பட்டுள்ள ஊனம் யாருக்கும் ஏற்படக்கூடாது. அப்படி ஏற்பட்டுவிட்ட இந்த சம்பவத்தால் அம்மாணவர்கள் இனி மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்ற தனது குழுவினர்களின் நல்லெண்ணம் நிறைவேறுவது மகிழ்ச்சியளிப்பதாக திரு இளங்கோவன் மேலும் தெரிவித்தார். இதனிடையே நிதியுதவியை நேரில் வந்து வழங்கியுள்ள லாரி ஓட்டுநர் சங்கத்தின் நிர்வாகிகளுக்கு நன்றியை தெரிவித்த பாட்டியம்மா அவர்கள், இக்கோர விபத்தில் தாமும் பாதிக்கப்பட்டதாகவும், தமது பேரக்குழந்தைகள் இருவரும் கண் முன்னே காலையும் கையையும் இழந்து துடிப்பதைக் கண்டு பதறி அழுததையும், அந்த துயர சம்பவத்தை இன்னும் தன்னால் மறக்க முடியவில்லை என்று கண்ணீர் மல்க கூறினார்.